ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 17ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் மார்கழியுடைய 2ஆம் நாள் கிழமை, அதே போல் புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ரொம்ப சிறப்பான புதன்கிழமை. அப்படி என்ன சிறப்பான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை புதன் வார பிரதோஷமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் வார பிரதோஷம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். சிவபெருமானுக்கு உகந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பிரதோஷத்தை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு பொதுவாகவே பிரதோஷங்கிறது மிகவும் உகந்த நாளாக குறிப்பிடப்படுது. ஸோ நாளை நாள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் துன்பங்கள் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை இல்லாமல் பறந்தோடும். ஸோ அதனால் நாளை நாள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது. ஆக்சுவலி நாளை நாள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினம். இது மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுது. நாளைய பிரதோஷ தினத்தின் சிறப்பு இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்ன என்பதையும், நாளைய பிரதோஷ நேரத்தில் எப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மறக்காமல் தெரிந்து கொள்ளுங்கள். சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே மார்கழி மாதம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி தனுசு ராசியின் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். எனவே நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ தினம் இதனாலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. புத பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் புதன்கிழமை. நாளை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அதனால் இன்னும் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷ நாளாக கருதப்படுது. மிதுனம், கன்னிராசி மற்றும் லக்கணத்தில் சேர்ந்தவர்களுக்கு புதன் தசை புத்தி நடப்பவர்களுக்கு ஜனன ஜாதக தோஷம் நீங்கிறதுக்கு நாளைய பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். புதன் நீச்சம் பெற்றால் வரக்கூடிய கெடுபலன்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க நாளைய பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்திங்கன்னா அந்த கெடுபலன்லாம் நீங்கும். கல்வி உங்களுக்கு சிறக்கும், அறிவானது வளரும், படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும். அப்படியான பிரதோஷ தினத்தை நாளை நாள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நாளைய பிரதோஷ தினத்தில் சரியாக மாலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் நீங்கள் பூஜையில் கலந்துக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் சிவன் கோவிலில் பூஜையானது நடக்கும். அதுலேயும் நாளை நாள் பிரதோஷ தினத்தில் நிறைய பூஜை நடக்கிறது போது நீங்கள் சோமசூத்திரமாக வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் கோவில்லையே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கி பிறகு சிவனுக்கான பிரதோஷ வழிபாடுகள் செய்து கோயிலை 3 முறை வலம் வந்து வணங்கி இல்லத்துக்கு திரும்ப வேண்டும். ஸோ நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. சிவபெருமானையும் சண்டிகேஸ்வரரையும் நந்தி பகவானையும் வணங்காமல் வரக்கூடாது. கோவிலை 3 முறை வலம் வந்து வணங்கி தான் வீட்டுக்கே நாளை நாள் வரணும். பொன் எனப்படக்கூடிய தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். எனவே மார்கழி மாதத்தில் புதன்கிழமையில் வரக்கூடிய சிறப்பான இந்த பிரதோஷத்தின் போது குரு பகவானையும் சிவபார்வதியும் வணங்குவதால் உங்களுக்கு பொன்னாபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகும். வறுமை நிலை இருக்கிறதெல்லாம் நீங்கி உடல் மற்றும் மன ஆரோக்கியமானது மேம்படும். பிறருடன் பகை இருந்தால் கூட அந்த பகைகள்லாம் நீங்கும். புதனை வலிமைப்படுத்த நாளை நாள் பச்சை பயிறு சுண்டல் இருக்குல்ல, அதை தானம் செய்யுங்க. அதாவது பச்சை பயிரை வேக வைத்து தானம் செய்யுங்க, இல்லைனா சுண்டல் வேக வைத்து தானம் செய்யுங்க. இந்த தானம் செய்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதனால் இந்த தானம் செய்யுங்க. ஸோ இதுதாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரதோஷ நாள் உங்களோட ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ராசிகளுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சுகபோக வாழ்க்கை கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட காற்று நாளினால் உங்கள் பக்கம் வீசும். நேரத்திற்கு சாப்பாடு, நேரத்திற்கு நல்ல தூக்கம், எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை மனதிற்கு நிறைவாக நடக்கும். இறைவனுக்கு இதனால் நன்றி சொல்லுங்கள். தன்னக்கத்தோடு இருந்தால் எல்லாமே நாளை நாள் நிலையாக தங்கும். ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அன்பு வெளிப்படும், காதல் வெளிப்படும், திருமண வரை செல்லும். மனதுக்குள்ளே வைத்திருந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசி மன நிம்மதியை அடையலாம். வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அதுதான் நாளை நாள் வேண்டும். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போட்டி பொறாமை நிறைந்த நாளாக தான் இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை நிலவும். பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் மனதை தளர விடக்கூடாது. இறை வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கான நல்லது நடக்கும். நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும். வார கடன் வசூலாகும். புதிய முதலீடுகள் செய்யலாம், புதிய சேமிப்புகளை தூங்கலாம், அதுக்கெல்லாம் நல்ல நாள். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருந்த நாள். சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் செய்யலாம். நீண்ட தூர பயணத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றங்கிறது இருக்கும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். மனதில் நிம்மதி கிடைக்கும். வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நிலவும், பகை விலகும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை நாளை நாள் நன்மைகள் இருந்த நாளாக இருக்கும். கடன் சுமைகள் குறையும். வார கடன் வசூலாகும். நிதி நிலைமை சீராகும். அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொறுமையாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசியை பொறுத்தவரை நாளை நாள் மனநிறைவான நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறையும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியம் மீண்டும் நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை அதிக ஆர்வம் காட்டலாம். இறை வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும், அதை செய்திடுங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை நாளை நாள் உற்சாகமான நாளாக இருக்கும். நிறைய உழைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் ஆர்வம் அதிகரிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உடல் சோர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நேரத்திற்கு உணவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு விடுங்க, அதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகர ராசிக்கு நாளை நாள் ஆர்வத்தோடு இருக்கணும். எல்லா புது விஷயங்களும் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. புது நண்பர்கள், புது உறவுகளில் அறிமுகம் சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட தூர பயணம் சந்தோஷத்தை கொடுக்கும். கொஞ்சம் சுப செலவுகள் கூட நாளை நாள் ஏற்படும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்தவரை நாளை நாள் லாபம் இருந்த நாளாக இருக்கும். புது முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வாங்கிய கடன்கள் நீங்கள் நாளை நாள் அடைக்க முயற்சி செய்தீங்கன்னா அடைக்க முடியும். வேலையில் கூட நிதானம் தேவை. உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள். புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள அதிர்ஷ்டம் உங்கள் கையில் நாளை நாளுக்கு வந்து சேரும். அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வான நாளாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். அலைச்சலான விஷயங்களை செய்யாதீங்க. முடிந்த வேலைகளை செய்யுங்க. எந்த இடத்திலும் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உண்மையை பேசுங்க, அதுதான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் நல்லதும் நடக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ 12 ராசிக்கும் நாளைய புதன்கிழமை பிரதோஷ நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இருக்க பாருங்கள். ஸோ இந்த முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட பரிகாரத்தையும் இந்த ஜோதிட தாள்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான ஆன்மீக தாள்களும் இந்த ஜோதிட தாள்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.